இங்க ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் போடுறான். அதுக்காக ஒரு அலுமினியம் பேப்பர் எடுத்து ஜன்னலுக்கு வெளியே போடுறான். ஆனா அதோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு அங்க உள்ள போலீஸ் அதை கரெக்டா பார்த்து சொல்றாரு. நைட்டு தப்பிக்க முடியாது, பகல்ல தான் தப்பிக்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கிறான். வெளியவனோட ஆளு ஜெயிலுக்கு வந்து இவனை பார்க்க வரான். அவன் இவன்ட்ட லோகன் உள்ள ஒரு ஆள் இருக்கான், அவனையும் கூட்டு வந்துருன்னு சொல்றான். பெண்ணு நாளைக்கே நாங்க தப்பிக்க போறோம், கார் எடுத்துட்டு வந்து ஜெயிலுக்கு பக்கத்துல நெல்லுன்னு சொல்றான். லோகன் இவனோட பிளான எக்ஸ்பிளைன் பண்றான். இவன் பைனாகுலர் வச்சு அந்த போலீஸை பாக்குறான். கரெக்டா மதியம் 3:13க்கு வெயிலோட வெளிச்சம் தாங்க முடியாம ஒரு 5 செகண்ட் தலையை திருப்பி இருப்பான். அந்த நேரத்தை பயன்படுத்தி வெளியே போயிடணும்னு நினைக்கிறான். அப்ப புதுசா ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள வரான். இங்க ரீச்சர் ஜெயிலுக்கு பக்கத்துல கார் எடுத்துட்டு வரலான்னு பாக்குறான். ஆனா 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே மறிச்சு உள்ளே எல்லாம் போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இங்க பெண்ணு ஜெயிலுக்குள்ள இருக்க வேஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சிக்னல் ஜேமரை உருவாக்குறான். இவன் நினைச்ச மாதிரி அங்க உள்ள சிக்னல் எல்லாம் கட் ஆயிருது. இவன் பைனாகுலரை வச்சு அந்த போலீஸ் என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறான். அப்போதைக்கு அந்த லென்ஸோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு கரெக்டா மேல இருக்க போலீஸ் இவன் ரூமை பார்த்து சொல்றாங்க. உடனே எமர்ஜென்சி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் ஓடி வந்து முட்டி போட்டு உட்கார்றாங்க. அப்போதைக்கு பெண்ணை பார்த்து கேக்குறாங்க, உன் ரூம்ல இருந்து தான் ரிஃப்ளெக்ஷன் வந்து எதுக்காண்டி அந்த பைனாகுலர் வச்சிருக்கேன்னு சொல்லி. ஆனா அவன் எதுவுமே பேச மாட்டான். உடனே லோகன் அந்த பைனாகுலர் என்னோடதுன்னு சொல்றான். வெளியே பறக்கிற பறவையெல்லாம் அந்த பைனாகுலர் வெளியே பார்த்து நான் வரையறேன் அப்படின்னு சொல்றான். அவன் வரைஞ்ச படத்தை எடுத்து காமிக்கிறான். உடனே 2 பேத்தி விட்டுறாங்க. ஜெயிலுக்கு புதுசா வந்தவன் லோகனை பார்த்து உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கறான். பெண்ணுக்கு லோகன் மேல டவுட் வர ஆரம்பிக்குது.